மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐப்பசி மாதத்தில் தீபாவளி வந்தாலும் மதுரை மக்களுக்கு தீபாவளி என்றாலே அது சித்திரை மாதம் என சொல்லலாம். ஏனென்றால் சித்திரை மாதத்தில் மட்டும்தான் இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இதனால் மதுரை மக்களுக்கு இந்த மாதம் முழுவதும் தீபாவளி என சொல்லலாம். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா இங்கு வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் கடந்த மாதம் ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் சித்திரை திருவிழா தொடங்கியது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வுகளான தேரோட்டம் இன்று காலை துவங்கியது. முன்னதாக நேற்று அம்மனுக்கு, அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை சித்திரை தேரோட்டம் தொடங்கியுள்ளது. கோவிலில் இருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் ஒரு தேரிலும், அருள்மிகு மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரிலும் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. அதன் பின்னர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இத்தேரானது கீழமாசி வீதி தேரடியில் துவங்கிய இந்த தேரோட்டம் தொடர்ந்து தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதிகள் வழியாக வலம் வந்தது. கோலாகலமாக நடைபெற்று முடிந்த தேரோட்டத்தை தொடர்ந்து வருகின்ற மே 12ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவமும் நடைபெற உள்ளது.